ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1000 லிட்டர் பர் ஹவர் ஆர்ஓ பிளான்ட்டு ப்ளஸ் ஒரு 1000 லிட்டர் பர் ஹவர் டிஎம் பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிரிக்ஸ் தயார் பண்ணுற கம்பெனியில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு இந்த டிஎம் பிளான்ட் என்ன பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா, இவங்க ஒரு 4-5 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் டிஎம் வாட்டரை பேட்ரி யூசேஜுக்கு சேல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டிஎம் வாட்டரை இவங்க லேபுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎம் வாட்டரை வச்சு இதுக்கப்புறம் சிஎன்சி மிஷின்ஸ்க்கு, லேத்துக்கு யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயிலை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த டிஎம் வாட்டரை வச்சு இவங்க ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயிலை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு டிஎம் பிளான்ட்டை வச்சு இவங்க 4 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி 4 சோர்ஸுக்கு சேல் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த டிஎம் வாட்டரை எப்படி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி இந்த சிஸ்டம், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இதோட பவர் கன்சியூம் என்ன, இதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்ன, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்க்ரீனில் எங்களோட நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில், இது யூனிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்காது. ஒரு கஸ்டமருக்கு தேவைப்படுறது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அந்த கஸ்டமருக்கு எப்படி தேவைப்படுதோ அதன்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதனால் ஆனால் பேசிக் பிரின்சிபல் இதுதான். டிஎம் வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறது, அது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதோட குவாலிட்டியை நாங்கள் டிஃபர் பண்ணி கொடுப்போம். இப்போ இதை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டிஎம் பிளான்ட்டுக்கு ஃபீடிங் ஆர்ஓ வாட்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்களோட போர் வாட்டரோ இல்லை வெல் வாட்டரோ இல்லை நீங்கள் நல்ல தண்ணியே எங்களுக்கு சோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம அதில் டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஆர்ஓ பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்ஓ பிளான்ட்டு போடணும். உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட்டு போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனா ஆர்ஓ வாட்டர் வெளியில் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் ஆர்ஓ வாட்டரை வெளியில் நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியில் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் டிஎம் வாட்டர் மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த சைட்டில் அந்த சோர்ஸ் இல்லாதனால நாங்கள் ஒரு ஆர்ஓ பிளான்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி மாடல் எல்லாமே நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோன்னா, கஸ்டமரோட பர் டே ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் டிஎம் வாட்டர் வேணுமோ அதை பொறுத்து நாங்கள் ஆர்ஓ பிளான்ட்டு, டிஎம் பிளான்ட்டு ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5000 லிட்டர் டிஎம் வாட்டர் வேணும்னா நீங்கள் பர் ஹவர் 1000 லிட்டர் போட்டுக்கணும். இல்லை உங்களுக்கு பர் டே பார்த்திங்கன்னா ஒரு 500 to 1000 லிட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 250 லிட்டர் பர் ஹவர் போட்டுக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் 4 ஹவர்ஸ் ரன் பண்ணி நீங்கள் ஒரு 1000 லிட்டர் எடுத்துக்க முடியும். இல்லை 500 LPH போட்டிங்கன்னா 2000 to 3000 லிட்டர் வரைக்கும் எடுத்துக்க முடியும். உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூனிட் மாடலில் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போது இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா பர் டே 5000 லிட்டரு. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 1000 லிட்டர் பர் ஹவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ஆர்ஓ பிளான்ட் ஒன்று எரெக்ஷன் பண்ணியிருக்கோம். அவங்களோட போர் வாட்டரை எடுத்து நாங்கள் மினரல் வாட்டரை கன்வெர்ட் பண்ணி மினரல் வாட்டர் டேங்கில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த டேங்க்லேருந்து மினரல் வாட்டர் டிஎம் பிளான்ட்டுக்கு போயிட்டு டீமினரலைஸ் ஆகிட்டு டிஎம் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்குக்கு போயிடும். இப்போது இவங்களோட தேவை என்னென்னா ஒரு நாளைக்கு 5000 லிட்டர் டிஎம் வாட்டரு. அதுக்கு தான் நாங்கள் இந்த 1000 லிட்டர் பர் ஹவர் ஆர்ஓ பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த கொடுத்துருக்கிற ஆர்ஓ பிளான்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ரெகுலராக செமி ஆட்டோமேட்டிக் தான் யூனிட்டில் கொடுப்பாங்க. இந்த பேனல் மட்டும் கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேனல் வரும். இந்த சிலிண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் மேனுவல் ஹேண்டில் வச்சா மல்டிபுட் வால்வ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பேக் வாஷ் ரின்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணும்போது அக்யூரேட்டாக அந்த லிட்டர் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் ஆகும். இதில் போட்டிருக்கிற மீடியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பேக் வாஷ் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அதே மாதிரி வாட்டர்
ஃபில்டர் பண்ணும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா இந்த மீடியா சோக் ஆகும். இந்த மீடியா சோக் ஆகிட்டு ஃபீட் வாட்டரோட ஃப்ளோ ரேஞ்சு குறையும் போது ஆர்ஓ மெம்பரின் சோக் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆகிட்டு இருக்கும். இது ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேஷனில் கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட்னா ப்ராப்பராக பேக் வாஷ் ரின்ஸ் எல்லாமே நடக்கும். ஆட்டோமேட்டடாக வந்து ஆன் டைமுக்கு அதுவே மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அப்போ வந்து நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. யார் நம்பியும் அதாவது இதை பற்றின நாலேஜ் இல்லைன்னா கூட அவங்களால இந்த பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பிளான்ட் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் ரா வாட்டர் டேங்க் இருக்குது. ரா வாட்டர் மீன்ஸ் என்னென்னா போர் வாட்டர் டேங்க் அங்கே இருக்குது. போர் வாட்டர் டேங்கில் ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டு அந்த ஃப்ளோட் சென்சாரை அந்த பேனலில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது வெளியில் போர் வாட்டர் டேங்கில் தண்ணி இருந்தால் பிளான்ட் ஓடும். டேங்கில் தண்ணி இல்லைன்னா பிளான்ட் ஆட்டோமேட்டிக்காக ரா வாட்டர் டேங்க் எம்டின்னு காட்டிட்டு ஸ்டாப் ஆயிடும். அதை ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டடாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த டேங்க்லேருந்து ஒரு லைனை கொண்டு வந்து நாங்கள் ஒரு ரா வாட்டர் பம்ப் அங்கே வச்சுருக்கோம் 1 HP. அந்த பம்பில் கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த பம்பில் இருந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு வரும். இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு வரும். இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மீடியாவை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். சாண்டி மீடியா மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு 5 ஸ்டேஜ் போட்டிருப்போம். பெப்பல்ஸு, சைலெக்ஸு, கார்பனு, இதுக்கப்புறம் வந்து எமனோட்டு, ஃபைன் சாண்டு, க்ரீன் சாண்டு, இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேஜ் ஆஃப் மீடியா இதில் ஃபில் பண்ணியிருப்போம். இந்த மீடியா என்ன பண்ணுவோம்னா டேங்க் வாட்டர்லேருந்து வர விசுவல் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸு, டஸ்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அதில் ஃபில்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி கார்பன் மீடியா ஃபில்டருக்கு வரும். கார்பன் மீடியா ஃபில்டரில் வந்து நாங்கள் கார்பனோட குவான்டிட்டியை ஜாஸ்தி போட்டிருப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கார்பன் மீடியா ஃபில்டருக்கு வரும். கார்பன் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருப்போம். இதுலேயும் பெப்பல்ஸு, சைலெக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கார்பன் வரும். அதுக்கப்புறம் எமனோட்டு, அதுக்கப்புறம் வந்து பேம் மீடியா போடுவோம். என்ன பர்பஸ்க்குன்னா கேரளாவில் வந்து கொஞ்சம் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி. இவங்களோட போர்வெல் வாட்டரில் அயனோட அளவு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மீடியா ஃபில் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வாட்டர் ட்ரீட் ஆகிட்டு வரும்போது அயன் இருக்கிறனால அது பேம் மீடியா போட்டிருக்கோம். ஃபில்டர் ஆகிட்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரான் ஃபில்டருக்கு போகும். இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜி ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்புட் ஃபீடாக பார்க்குறதுக்காக. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மீடியா ஃபில்டருக்கு ஒரு ப்ரெஷர் கேஜி போட்டிருப்போம். அது இன்புட்டு ரா வாட்டர் பம்ப்லேருந்து என்ன ப்ரெஷரில் வாட்டர் வருதுன்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜி கொடுத்துருப்போம். இது மீடியாவோட அவுட்டோட வாட்டரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்காக. எதுக்காக 2 ப்ரெஷர் கேஜி கொடுக்குறோன்னா இன்புட் ஃபீடிங்கும் அவுட்புட் டெலிவரியும் என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கேஜஸ் ப்ராப்பராக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக இதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வு, இதுதான் ஆட்டோமேட்டிக் வால்வு. இந்த வால்வில் வந்து நம்ம டைம் செட் பண்ணியிருக்கோம். 5 hours ஒன்ஸ் பேக் வாஷ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளான்ட் வந்து 5 hours ரன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் போயிடும். அதாவது பிளான்ட்டோட ரன்னிங் ஹவர்ஸ், வால் கிளாக் டைம் கிடையாது. 5 மணி நேரம் பிளான்ட் ஓடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் பண்ணிக்கிறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வந்து மறுபடியும் வாட்டரை வந்து டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதிலேருந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைக்ரான் ஃபில்டருக்கு வரும். இதில் வந்து நாங்கள் ஒரு வவுண்டு ஃபில்டர் போட்டிருப்போம். 20 inch ஜம்போ சைஸ் வவுண்டு ஃபில்ட்ரு. ஒரு 10 மைக்ரான் டஸ்ட் வரைக்கும் இதில் ஃபில்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரான் செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரில் போய்ட்டு 5 மைக்ரான் வரைக்கும் இதில் டஸ்ட்டு ஃபில்டர் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 inch ஜம்போ சைஸு பிபி ஃபில்டர் போட்டிருப்போம். பிபி மீன்ஸ் என்னென்னா பாலிப்ரோப்ளைன் ஃபில்ட்ரு. இதில் போய் ஃபில்டர் ஆகும்போது 5 மைக்ரான் அளவில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே கலர் எல்லாமே இதிலே ஃபில்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் பம்புக்கு வரும். இது வந்து ஒரு 2-22 ஸ்டேஜ் இருக்கிற வெர்டிக்கல் மல்டி ஸ்டேஜ் பம்பு. இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா 3 HP. வாட்டர் வந்து அந்த 1 HP பம்பு வந்து இந்த 3 HP பம்புக்கு கொடுக்கும் வாட்டரை. இந்த 3 HP பம்பு வர வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 bar ப்ரெஷரில் வந்து இந்த ஆர்ஓ மெம்பரினுக்கு, இதுக்கு பேக் சைடில் இந்த வெள்ளை கலரில் இருக்குது இல்லையா, இதுதான் ஆர்ஓ மெம்பரின். இந்த ஆர்ஓ மெம்பரின் ஹவுசிங்குள்ளே நாங்கள் ஆர்ஓ மெம்பரின் இன்சர்ட் பண்ணியிருப்போம். இந்த மெம்பரினோட சைஸ் வந்து 8 inch. இந்த வர வாட்டரை வந்து இந்த வெர்டிக்கல் பம்பு ஒரு 7 bar ப்ரெஷரில் இந்த ஆர்ஓ மெம்பரினுக்கு ஃபீட் பண்ணும். இந்த ஆர்ஓ மெம்பரினில் ஃபீட் ஆகிற வாட்டர் வந்து இந்த எண்டு வழியாக 2ஆக வெளியில் வரும். சிங்கிளாக இன்புட் ஆகிறது, ஃபீட் ஆகிறது 2ஆக டைவர்ட் ஆகிட்டு 1 வேஸ்ட்டாகவும் 1 ப்ரொடெக்ஷனாகவும் 2ஆக பிரிஞ்சு வெளியில் வரும். இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் போகும், இதில் வந்து ப்ரொடெக்ஷன் வாட்டர் வரும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ மீட்ரு. இது எவ்வளோ லிட்டர்ஸ் பெர் ஹவர் போயிட்டுருக்குன்னு இந்த ஃப்ளோ மீட்டரில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி 1000 லிட்டரு. எவ்வளோ லிட்டர்ஸ் இதில் கிராஸ் ஆகிட்டுருக்குன்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் ஃப்ளோ டிஃபர் ஆகும்போது எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நம்ம பார்த்து கொடுத்துருவோம். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கேஜ், எவ்வளோ ப்ரெஷரில் பிளான்ட் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்காக. இப்போ இங்கே 2 ப்ரெஷர் கேஜ் பார்த்திங்க இல்லையா, இந்த ரெண்டுமே வந்து ஃபீட் வாட்டர் குறிக்கிறது.
இந்த 2 ப்ரெஷர் கேஜையும் ஒன்று வந்து மெமரினோட இன்புட்டு, ஒன்று வந்து மெமரினோட அவுட்புட்டு. என்ன ப்ரெஷரில் ஃபீட் ஆகிட்டுருக்கு, என்ன ப்ரெஷரில் டெலிவரி ஆகிட்டுருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக. இந்த ப்ரெஷர் கேஜஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணி பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே பிளான்ட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஸ்விட்சஸ். இது வந்து லோ ப்ரெஷர் ஸ்விட்சு, இது வந்து ஹை ப்ரெஷர் ஸ்விட்சு. லோ ப்ரெஷர் ஸ்விட்சு என்ன பர்பஸ்க்குன்னா, இப்போது ரா வாட்டர் பம்பு வந்து வாட்டரை ஃபீட் பண்ணி இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ மைக்ரான் ஃபில்டரோ இல்லைனா மீடியாவோ பிளாக் ஆகிடுச்சு, வாட்டர் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த ஸ்விட்சை என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் இன்புட் வாட்டர் ஃபீட் இல்லாதனால பிளான்ட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லோ ப்ரெஷர்னு காட்டிட்டு நின்றுடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் ஸ்விட்சு. இந்த ஸ்விட்சோட வேலை என்னென்னா, யாரும் தெரியாமல் வால்வு ஆப்ரேட் பண்ணி ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்விட்சு 8 பாருக்கு மேலே ரன் ஆகாமல் கட் பண்ணி கொடுத்துரும். அந்த பர்பஸ்க்காக இந்த ஹை ப்ரெஷர் ஸ்விட்ச். இது வந்து பார்த்திங்கன்னா டோசிங் பம்பு. இந்த பம்போட வேலை என்னென்னா, இந்த ஒயிட் கலர் டேங்க் இருக்கு இல்லையா, இந்த டேங்க் ஃபுல்லாக நம்ம மினரல் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் ஒரு 100 இல்லை 200 ml டோசிங் லிக்விடு மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது அவங்கவுங்களோட போர் வாட்டரோட பிபிஎம்மை பொறுத்து இங்கே வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ண வேண்டி வரும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த டோசிங் பம்பு பர் ஹவர் 2 லிட்டர் 3 லிட்டர் நம்ம என்ன பிபிஎம் செட் பண்ணுறோமோ அந்த பிபிஎம்மில் பிளான்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த டோசிங் லிக்யூடும் சரி இந்த பம்பும் சரி என்ன பர்பஸுக்குன்னா, மெம்பரைனில் வந்து ஒயிட்டாக ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த டோசிங் லிக்விடோட ஒர்க்கு. நம்ம வீட்டில் குழாயிலலாம் பார்த்துருப்பீங்க, வெள்ளையாக சுண்ணாம்பு மாதிரி படியும். அது எல்லாமே கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். அது மெம்பரைனில் அடைச்சிச்சின்னா சீக்கிரம் மெம்பரைன் பிளாக் ஆகிடும். அது ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த டோசி லிக்விடு. இதை வந்து நாங்கள் சிம்பிளாக மெம்பரைன் லைஃப் என்ஹான்சர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ பிராண்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் பேனல். இந்த பேனலில் இருந்து தான் வந்து எல்லா மோட்டருக்கு, ஸ்விட்சஸ்க்கு, ஃப்ளோட் சென்சாருக்கு, அந்த ஆட்டோமேட்டிக் மல்டிபுட் வால்வு எல்லாத்துக்குமே இந்த பேனலில் இருந்து தான் லைனு சப்ளை எல்லாமே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் பேனல். இந்த சைட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்கிறனால நாங்கள் 3 ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் சோர்ஸ் இருக்குன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயும் அவைலபிள் தான், சிங்கிள் ஃபேஸ்லேயும் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா ரா வாட்டர் டேங்க்கில் தண்ணி இல்லைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணும். ட்ரீட்டட் வாட்டர் டேங்க் ஃபில் ஆயிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ட்ரீட்டட் வாட்டர் டேங்கில் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேனலே பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வாட்டரை ஃபில் பண்ணிடும். ஒரு உதாரணத்துக்கு ட்ரீட்டட் வாட்டர் டேங்கில் தண்ணி குறைஞ்சிருச்சு, பிளான்ட்டை நம்ம டாப்அப் பண்ணுறோம், அந்த நேரத்தில் ரா வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரா வாட்டர் டேங்க் தண்ணி இல்லாதனால பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஆர்டபிள்யூடி டேங்க் எம்டின்னு காட்டிடும். ட்ரீட்டட் வாட்டர் டேங்க் ஃபில் ஆயிடுச்சுன்னா டிடபிள்யூடி டேங்க் ஃபில்லுன்னு காட்டிடும். அதே மாதிரி ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு, இது 3 ஃபேஸ் பேனல், ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சுனாலும் பிளான்ட்டு ஷட் டவுன் ஆகிடும். அதே மாதிரி பவர் ஃப்ளக்சுவேஷன், உங்களுக்கு லோ வோல்டேஜ் வந்தாலும் சரி ஹை வோல்டேஜ் வந்தாலும் சரி பிளான்ட்டை ஆட்டோமேட்டிக்காக இது ஷட் டவுன் பண்ணிடும். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷனாக இந்த பேனல் வந்து பிளான்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுனால நமக்கு எந்த எலக்ட்ரிக்கல் கூட்ஸும் எலக்ட்ரானிக் கூட்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இதே மாதிரி இந்த 2 ப்ரெஷர் ஸ்விட்சுக்கும் இந்த பேனல்லே கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு பிளான்ட்டில் என்ன இஷ்யூ வந்தாலும் அதை இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் என்ன வருதுன்றதை படிச்சிங்கனாலே அழகாக உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு லோ ப்ரெஷர்ன்ட்டு வருதுன்னா மைக்ரான் ஃபில்டர் பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். மைக்ரான் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா அது சரியாயிடும். ஹை ப்ரெஷர்னு வருதுன்னா வால்வு யாரும் தெரியாமல் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஆப்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சேர்ந்து தான் ஒரு பிளான்ட்டை வந்து செலவழித்து விடும். அது எல்லாத்தையுமே இந்த பேனல் வந்து கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்கு இல்லை மேனுவல் பிளான்ட்டு போட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எல்லா நேரமும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. நம்ம பிஸ்னஸை கவனிக்கிற நேரத்தில் பிளான்ட்டை கவனிக்காமல் விட்டோம்னா பிளான்ட்டில் வேலை வந்துடும். அதனால் நீங்கள் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக போடும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம். இப்போது இந்த ஆர்ஓ பிளான்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற மினரல் வாட்டர் வந்து இங்கே ஒரு மினரல் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். அந்த மினரல் வாட்டர் டேங்கில் ஃபில் ஆகிடும். அந்த டேங்கில் ஃபில் ஆனவுடனே இந்த பிளான்ட்டு ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஆர்ஓ பிளான்ட்டு பற்றின ஃபுல் டீட்டெயில். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேற்கொண்டு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை நாங்கள் தரோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.